சாண்ட்ரா வந்து ரொம்ப பெரிய ஹோப்பில் இருக்காங்க. ஸோ, அவங்க ஹோப்பை வந்து பிரேக் பண்ணுற மாரி இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ப பிலீவ் பண்ணுவோம். அப்படி அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து பயங்கரமா உடைஞ்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். எத பத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில நாட்களாவே வந்து சாண்ட்ரா ரொம்ப ஒரு மாரி சோகமாவே வந்து இருக்காங்க, பிரஜன் போனதுலேருந்து. ஸோ, இப்போ இந்த வாரம் வந்து டாஸ்கில வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கல்ல. இப்ப யார் வந்து இந்த டாஸ்கில வந்து வின் பண்ற டீம்லேருந்து யாராவது ஒருத்தரோட ஃபேமிலியிலேருந்து அவங்க வர்றவங்க வந்து 24 ஹவர்ஸ் வந்து இந்த வீட்ல ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நேத்து அந்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த டாஸ்க்ல ஜெயிச்சு, அவங்க குழந்தைங்கள இந்த வீட்ல வந்து 24 ஹவர்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ கேமரா கிட்ட முன்னாடி வந்து கூட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப மிஸ் பண்றேன். பிரஜின் உள்ள அச்சு உள்ள வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். அத போட்டு கூட்டிட்டு வா. இந்த மாரி கட்டிங் பண்ணி கூட்டிட்டு வா. ஸோ, நான் வந்து ரொம்ப ரெடியா இருக்கேன் உங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கு. உனக்காக நெறைய கிஃப்ட் வச்சிருக்கேன் குழந்தைகளா அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு மெசேஜ் மாரி வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க செம்ம பெரிய ஹோப்ல இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க யார்ட்டயும் வீட்ல வந்து பேசாம இந்த மாரி இருக்கிறனால, மேபி இந்த வாரம் அவங்கள எவிக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, அது ஒரு வகையில ஒரு டிஆர்பி வந்து கிரியேட் பண்ணும். பட் இதுவா இல்ல ஃப்ரீ டாஸ்க்கா அப்படின்னு யோசிக்கும்போது டிஆர்பி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ டாஸ்க்கு தான் வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டியா இருக்கும். பட் ஒரு சென்சேஷன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்க அப்படின்னா, மேபி இந்த வாரம் கூட வந்து அவங்கள வெளிய அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அவங்க அட்லீஸ்ட் அவங்க எல்லார் கூடயும் வந்து ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து வராது. ஏன்னா நேத்து இருந்து அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து, தயவு செஞ்சு இவங்கள எவிக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரியான ஒரு டாக் தான் வந்து சோஷியல் மீடியாலயும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, அதனால அவங்க திரும்பவும் ஒரு நார்மல் ஆனாங்க அப்படின்னா, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீ டாஸ்க்ல இவங்கள இப்போ இந்த வாரம் எவிக்ட் பண்ணிடுவாங்களா? இதே மாரி இருந்தா, இல்ல இப்படியே வச்சுப்பாங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரிலாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.